ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வான்கோழி பிரியாணிங்க. இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இப்போது இது எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் 2 வான்கோழி பிடிச்சிருக்கோங்க கோழிக்கடையில். இது ரெண்டும் சேர்த்து எனக்கு 500 வந்துச்சுங்க. இப்போ இது க்ளீன் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இது மஞ்சள் தடவி வெட்டி அவங்களே கொடுத்தாங்கங்க. 4 கிலோ தாங்க வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், கறி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நார்மலாக கோழிக்கறி பிரியாணி வாங்கி செய்கிறத விட இது சூப்பராக இருக்குங்க. நாட்டுக்கோழியும் நல்லாயிருக்கும். இந்த வான்கோழி வாங்கி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக. இப்போது இந்த 4 கிலோ கறிக்கு நான் ஒரு 3.5 கிலோ அரிசி தாங்க போடுவேன். கறி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. இப்போ இதை க்ளீன் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தயிர் போட்டு அப்போ தாங்க அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது. அந்த கவுச்சி ஸ்மெல் ஒரு சிலருக்கு பிடிக்காது. நாங்கள் இப்படி தாங்க க்ளீன் பண்ணுவோம். மஞ்சள் தூள் போட்டு தயிர் போட்டு க்ளீன் பண்ணுறோம் பாருங்கள். நல்லா சுத்தமாக 2-3 தண்ணியில் நல்லா கழுவுங்கங்க. இதை வீட்டில் இந்த மாதிரி பிரியாணிலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கங்க. நம்ம ஹோட்டலில் என்ன தான் நீங்கள் அதிக விலையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் செய்கிற டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாதுங்க. பாருங்கள், இப்போ கறியை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போது இதை நம்ம ஃபஸ்ட்டு இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேக லேட் ஆகுங்க. அதனால் இதை நம்ம இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், இதெல்லாம் உப்பு இதெல்லாம் போட்டு நாம் வேக வச்சு மேரினேட் பண்ண போகிறோங்க. இதில் மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ண போகிறோங்க. நம்ம 2வது பிரியாணிலெலாம் ஆட் பண்ண தேவையில்லைங்க. இங்கே பாருங்கள், தனி மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, இதெல்லாம் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கங்க. நார்மலாக நம்ம வீட்டில் எல்லோரும் சிக்கன் எடுப்போம்லங்க, அதுக்கு பதிலாக இதை எடுங்கங்க. வான்கோழி சூப்பராக இருக்கும். இப்போது பிரியாணிக்கு தேவையான பொருள் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, கல்பாசி, சோம்பு, பிரியாணி இலை, நெக்ஸ்ட்டு ஏலக்காய், ஜாதி பத்திரிக்காய், இதை எடுத்துக்கோங்கங்க. இதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கோங்க. இது நான் 4 கிலோ கறி 3.5 கிலோ அரிசிக்கு எடுத்துருக்கேங்க. நீங்கள் அதை விட கம்மி பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் பெரிய டவராக எடுத்துக்கிறேங்க. அதை எடுத்த பொருளை கொட்டிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம். அதுக்கு இப்போ 3.5 கிலோ கறி 3.5 கிலோ அரிசி சொன்னேன் இல்லையா, அதனால் இது ஒரு 1.5 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேங்க. அதை வதக்கிக்கலாம். என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தாங்க எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது மாதிரி தொடர்ந்து நானும் வீடியோ போட்டுட்டு வருவேங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றது, என்ன மாதிரி சமையல் வேணுன்றதையும் சொல்லுங்கள். நான் அதையும் செஞ்சு காட்டுறேங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. சூப்பராக இருக்கும் பிரியாணி. இது நான் சொன்னால் பத்தாதுங்க, நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சமையலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். எல்லோரும் சொல்கிறாங்கங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அவங்களாம் இதை குடிச்சிட்டு வரேன், வெயிட் லாஸ் ஆகுதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வருதுங்க. அதே மாதிரி நான் போடுற சமையல்லாம் சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் கமெண்ட் பண்ண மாட்றாங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்களே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கங்க, பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா வதங்கணுங்க. ஸ்லோவில், மிதமான சூடில் தாங்க வதக்கணும். எப்போவுமே ஒரு பொருள் நல்லா வேகணும் அப்படின்னா மிதமான சூடு தாங்க கரெக்டு. ரொம்ப ஃபுல்லில் வச்சு வதக்காதீங்க, வெங்காயம் தீஞ்சு போயிடுங்க. நல்லா வதக்கணுங்க. நல்லா பொன்னிறமாக பொறுமையாக செய்யுங்க, நல்லாயிருக்குங்க. இது நீங்கள் குக்கர்லேயே செய்யலாங்க. 1/2 கேஜி வேணும்னா அப்படியே செஞ்சுக்கலாங்க. எல்லா பொருளையும் அப்படியே குறைச்சிக்க வேண்டியதான். 1/2 கேஜி 1 கேஜினா நீங்கள் வெங்காயம் ஒரு 300 கிராம் எடுத்தால் போதும். கறி அதுக்கேற்ற ஈக்குவலாக எப்போவுமே கறி அதிகமாக எடுத்துக்கோங்க. அரிசிக்கு அதிகமாக எடுங்கங்க. அப்போ தான் கறி நமக்கு பீஸ்லாம் நிறையா கிடைக்கும் பிரியாணி வெந்து வரும்போது. இல்லைன்னா நம்ம பீஸை தேட வேண்டியிருக்கோங்க, வெறும் குஸ்கா தாங்க கிடக்கும். அதனால் கறி மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு 1 கிலோ அரிசினா ஒரு 1.5 கிலோ கறி எடுத்துக்கோங்க. இது நான் ஒரு 25 பேர் இல்லைங்க, ஒரு 30-35 பேருக்கு சமைக்கிறோங்க. ஏன்னா எங்களுக்கு வேலை பார்க்குறவங்க எல்லாேருக்கும் நாங்கள் சமைப்போங்க. அதனால தாங்க இவ்வளோ இது. எங்களது ஜாயின்ட் ஃபேமிலிங்க, எங்களது பெரிய ஃபேமிலி. அதனால தாங்க இவ்வளோ சமைக்கிறோம். என்னடா இவ்வளோ சமைக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க. இவ்வளோத்தையும் சமைச்சு இவங்களே ஒத்திலே சாப்பிட்றாங்களா, இவ்வளோ சாப்பிடுவாங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் மட்டும் சாப்பிட்லங்க. இது ஒரு 35 பேர்கிட்ட சாப்பிட்றோங்க. இந்த பிரியாணியை ஒரு 30 பேராவது சாப்பிடுவோம்.
இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு வதங்குறனால லேட் ஆகுங்க. நல்லா இதுக்கு பொறுமை தாங்க முக்கியம். நல்லா நல்லா அடிகனமான பாத்திரம். பிரியாணி எப்போவுமே அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்கங்க. இல்லைன்னா அடியில் தீஞ்சிடும். சோறு வெந்து வரும்போது அதில் வந்து அரிசிலாம் நிறைய வேஸ்ட்டாக போவோங்க. நாங்கள் அது சீக்கிரமாகவும் தீஞ்சிடும். அதனால் நீங்கள் அடிகனமான பாத்திரம் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். குக்கரில் யூஸ் பண்ணுறவங்க குக்கர் யூஸ் பண்ணுங்கள். அது வெயிட்டாக இருக்கும். குக்கர்னால் இதே மாதிரி தாங்க. இதே மாதிரி வதக்க வேண்டியதான். தண்ணியை விசில் வச்சு எடுத்துக்கிட வேண்டியதாங்க. ஈஸி தாங்க குக்கரில் செய்கிறதும். அதுவும் உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு 1/2 kg இல்லை 1 kgயில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக உதிரியாக செம்மையாக வருங்க. நம்ம ஒரு தடவை வீட்டில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடையில், எனக்கெல்லாம் பிடிக்காதுங்க கடையில் வாங்குது. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க, பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி அதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குங்க. கல் உப்பு, தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு தாங்க நாங்கள் போடுவோம். ஏன்னா வந்து அது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. அதுதான் ஒரு சிலருக்கு ஒவ்வொன்றும் பிடிக்கும் இல்லையா, நாங்கள் கல் உப்பு தாங்க போடுவோம். பொரியலுக்கு இதுக்கெல்லாம் வந்து சால்ட்டு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கறியை தூக்கி இதில் கொட்டி போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு தயிர் நல்லா கிளறுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறணுங்க. இதுக்கு தயிர் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோன்னா 1/2 லிட்டர் ஆட் பண்ணியிருக்கேங்க. தக்காளி வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1 kg ஆட் பண்ணியிருக்கேங்க. தக்காளி எப்போவுமே கம்மியாக தாங்க போடுவோம். இப்போ நான் இது 3.5 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க. நீங்கள் வீட்டு சாப்பாட்டில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாங்க. வீட்டு சாப்பாட்டில் செய்கிறதா இருந்தால் 2 இப்போ ஒரு கப்புன்னா 2 கப்பு தண்ணி ஊற்றணுங்க. இது 1.5 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். இங்கே பாருங்கள் எப்படி கலர் பார்க்கவே செம்ம அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்கள். மசாலாலாம் நம்ம ஏற்கனவே கறியில் போட்டு வேக வச்சனால இதில் போடலைங்க. தேவைன்னா காரம் வேணும்னா இன்னும் நம்ம மிளகாத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. காரம் எல்லாமே நம்மளோட அளவு தாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் பிரியாணி மசாலா அம்மா ஆட் பண்ணுறாங்க. அது எதுக்காகனா அதை மசாலா பத்தலைன்னா போட்டுக்கலாங்க. ஒவ்வொருத்தவங்க காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க. இப்போ தண்ணி அளந்து ஊற்றியாச்சுங்க. இப்போ அடுத்து கொதிச்சிருச்சுங்க. கொதித்தவொடனே இப்போ அரிசி போட போகிறோம். அரிசி போடுறோம். சிம்மில் வச்சு அரிசியை போடுங்க. இப்போ கிளறலாங்க. நல்லா அடியில் விட்டு கிளறி எடுங்க. ஏன்னா கறி வந்து ஒரு பக்கமாக ஒதுங்கிடும். நம்ம கரெக்டாக வச்சு இது பண்ணலாங்க. கிண்டிட்டு இப்போ தட்டு போட்டு மூடியாச்சுங்க. இப்போ பாருங்கள் கொதி வருதா. இன்னும் நல்லா கிளறி விடுங்கங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணுவோம். லெமன் ஆட் பண்ணுறோங்க. இதுக்கு 3.5 கிலோ அரிசிக்கு நான் வந்து 2.5 லெமன் ஆட் பண்ணியிருக்கேங்க. லெமனும் நிறைய ஆட் பண்ணக்கூடாது. பிரியாணியை பொறுத்தவரை தக்காளிலாம் நிறையா ஆட் பண்ணக்கூடாதுங்க. தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். கம்மியாகவே போடுங்கங்க. இது வந்து நான் ஒரு 30 பேருக்கு 35 பேருக்கு செய்கிறனால இவ்வளோ இது பண்ணுறேங்க. இவ்வளோ அரிசி போட்டிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன கம்மியாக தானேங்க செய்வீங்க. 1/2 kg 1 kg செய்கிறவங்களாம் அளவெல்லாம் குறைச்சிக்கோங்கங்க. நம்ம எவ்வளோ அதை நான் போடுறது அளவுலேருந்து அது வேணும்னாலும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கங்க. பாருங்கள் பிரியாணியை எப்படி அழகாக அரிசியெல்லாம் ஒன்றா வெந்துருச்சுங்க. இனிமேல் நம்ம தம் போட வேண்டியதான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கிடுவோங்க. தோசைக்கல் வச்சு மேலே அதை வச்சுட்டோங்க. மேலே ஒரு தண்ணி தூக்கி வச்சாச்சு, வெயிட்டு தூக்கி வச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள் ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும்ங்க. 15 மினிட்ஸ் கிட்ட ஸ்லோலியே வச்சிடணும். நல்ல சிம்மில் வச்சிடணுங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் உதிரியாக எப்படி அட்டகாசமாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் உதிரியாக அங்கே பாருங்கள் பீசஸ்லாம் நல்லா வந்துருச்சு பாருங்கள். அங்கே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நெய் ஊற்றிக்கோங்க தாராளமாக. உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காதவங்க நெய்யை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து 3 கிலோ பிரியாணின்றனால இவ்வளோ நெய்ங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற இதை வச்சே, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு அழகாக செய்யலாங்க. ரொம்ப இப்போ பாருங்கள் அட்டகாசமான வான்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கலரே பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய், முட்டை, ஆனியன் ரைத்தா, நெக்ஸ்ட்டு மாம்பழ கேசரி இதை வச்சு சர்வ் பண்ணியாச்சுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க. சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள். தேங்க்யூ.